இலங்கைக்கு வந்து அதிநவீன விமானம் ஒன்றை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களை எல்லாருக்குமே தெரியும், விமான உற்பத்தி நிறுவனத்தில் 2 நிறுவனங்கள் தான் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கு. ஒன்று வந்து ஏர்பஸ், இன்னொன்று வந்து போயிங். அப்படி ஏர்பஸ் உருவாக்கின அதிநவீன விமானங்களில் ஒன்றாக கருதப்படுற A350 ரக விமானத்தை எமிரேட்ஸ் நிறுவனம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னே கொள்வனவு செய்திருந்தது. இப்போ சமீப காலமாக இலங்கைக்கும் துபாய் இந்த பாதையில் வந்து அதிகரித்துள்ள விமான பயணிகளோட எண்ணிக்கை மற்றும் இந்த பாதையின் முக்கியத்துவம் கருதி இந்த அதிநவீன விமானங்களை இலங்கைக்கு இயக்குவதற்கான ஒரு முடிவை வந்து துபாய் எமிரேட்ஸ் நிறுவனம் எடுத்திருந்தது. அதற்கு அமைவாக இலங்கைக்கான முதலாவது சேவையை 2 நாட்களுக்கு முன் ஆரம்பிச்சிருந்தது. தாங்கள் புதிதாக வாங்கிய A350-941 இந்த ரக விமானத்தை வந்து 2 நாட்களுக்கு முன்னே கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்தது. முதல் தடவையாக வர ஒரு சிறப்பு விமானத்தை எப்பயுமே ஓட்டர் சல்யூட் கொடுத்து வழங்குறது இந்த விமானம் சார்ந்த உலகின்ற ஒரு வழக்கமாக இருக்குது. நாங்கள் நிறைய வீடியோ நானே போட்டிருக்கிறேன். அதற்கமையே இந்த எமிரேட்ஸோட A350 விமானத்தையும் ஓட்டர் சல்யூட் வழங்கி தான் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் வரவேற்றது. இந்த ரக விமானங்கள் வந்து 2015 சந்தைக்கு அறிமுகமாகியிருந்தாலும் இன்று வரை இது ஒரு அதிநவீன தொழில்நுட்ப விமானமாக தான் பார்க்கப்படுது. அதுக்கான காரணம், இந்த விமானம் வந்து கார்பன் ஃபைபரில் உருவாக்கப்பட்டது. அதனால் இந்த விமானத்தின் எடையும் குறைவு. எடை குறைவுன்றனாலேயே இந்த விமானங்கள் மற்ற விமானங்களை விட 20% பெட்ரோலிய தேவையை வந்து குறைச்சிருக்குது. இந்த ரக விமானங்கள் கிட்டத்தட்ட 350 பயணிகளை சுமக்கக்கூடியது. அதுவும் 18,000 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய விமானங்களாக தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இது உயர்ந்த தொழில்நுட்பம் கொண்ட விமானமாக பார்க்கப்படுது. இப்போ உலகத்தில் கரண்ட்லி இருக்கிற லாங்கஸ்ட் ரூட்னு பார்த்தா நியூயார்க்கில் இருந்து சிங்கப்பூர் டு நியூயார்க், இதுதான் வந்து லாங்கஸ்ட் ரூட். இந்த பாதையில் கூட இந்த ரக விமானங்கள் சர்வசாதாரணமாக பயணிக்கக்கூடிய வல்லமையை கொண்டிருக்கிறதுனால தான் இந்த விமானம் வந்து ஒரு சிறப்பு விமானமாக பார்க்கப்படுது. இப்படி ஏகப்பட்ட தனித்துவமான அம்சங்கள் கொண்டிருக்கிற இந்த விமானம் இலங்கைக்கு வரும்போது அதுக்கு ஓட்டர் சல்யூட் கொடுத்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் வரவேற்றது வந்து விமான பிரியர்களுக்கு வந்து ஒரு உற்சாகமான ஒரு விடயமாக பார்க்கப்படுது. நிறைய பேர் சோஷியல் மீடியாவிலே ஃபோட்டோஸ் எடுத்து போட்டிருந்தாங்க, வீடியோஸ் நிறைய டிக்டாக்லாம் நிறைய வீடியோக்கள் வருது. அப்படி ஏன் ஒரு சிறப்பு இந்த விமானத்துக்கு வழங்கப்படுதுன்ற ஒரு தகவலோடு தான் இந்த வீடியோவும் கூட பார்வையை கொண்டிருக்கோம். இப்படி விமானம் சார்ந்த தகவல்களை ஏன் இது இப்படி நடக்குதுன்ற விடயங்களை தெரிந்து கொள்ளணுமெண்டா இந்த வியான்சா பிளேன் ஸ்பாட்டர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.